இயேசு நாமத்தில் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் தேவ சமூகத்தில் கூடியிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த தரிசனத்தோடு இணைந்து நிற்கிற எல்லா தேவ பிள்ளைகள், அருமையான சகோதரர் ஜோ அவருக்காகவும் அவரோடு இணைந்து நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவ நாமம் இந்த நாளில் மகிமைப்படட்டும். எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த காலகட்டத்தில் தேவன் பலரை எழுப்பி கொண்டிருக்கிறார். அருமையான இந்த ஊழியத்தை எழுப்பியிருக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். என்னை பொறுத்தவரைக்கெல்லாம் யார் குத்துனா என்ன, நமக்கு தேவை அரிசி. யார் ஆமாம் சேர்ந்து குத்துறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். இல்லையா சொல்லுங்க. ஆமாம். என்னை பொறுத்தவரை அதுதான் என் இருதயத்தில் இருக்கிற ஏக்கம், ஆசை அதுதான். கடந்த நாளில் ஒரு செய்தி பேசினேன், அதில் இப்படி கடைசியாய் முடித்தேன். ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் அளவும் இருந்தது. ஓபேத் ஏதோம் வீட்டில் ஊசாவை கர்த்தர் அடித்தார். தாவீதுக்கு கோபம் வந்து விட்டது. உடன்படிக்கை பெட்டியை கையை நீட்டி தொட அவன் நீட்டின போது, அடி உளுந்தபோது ஆண்டவர் அது ரொம்ப கஷ்டப்பட்டார். தாவீது உடனே உடன்படிக்கை பெட்டியை விட்டு அவர் நேர அரண்மனைக்கு போயிட்டார். ஏறக்குறைய 3 மாதம் அளவும் தேவனோடும் அவருடைய பிரசன்னத்தோடும் தொடர்பே இல்லாமல் போய்விட்டார், அப்படி நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்து ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் கொஞ்சம் கூட தாமதம் செய்யாமல் அவன் எழுந்து முழு இஸ்ரவேலின் சேனையையும் கூப்பிட்டு கொண்டு, சமஸ்த இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்கிற அவன் புறப்பட்டு ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போனான் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த உண்மையான எழுப்புதல் தரிசனம் உடையவர்கள், ஓபேத் ஏதோம் என்பது யாருக்குமே அதுக்கு முன்னாடி தெரியாது. உடன்படிக்கை பெட்டிக்கு இடம் கொடுத்த உடனே தான் அவனுடைய பெயரே தெரிகிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு அவன் வைக்கிறதுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த உடனே தான் அவனுடைய பெயரே வெளியே வருகிறது. அது வரைக்கும் ஓபேத் ஏதோம்னா யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் ஆசீர்வாதம் அவனை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாவீது சமஸ்த இஸ்ரவேலோடு புறப்பட்டு போய், அதாவது பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல், யார் என்னன்னு விசாரிக்காமல் அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். அவன் தேவ சமூகத்துக்கும் தரிசனத்துக்கும் இடம் கொடுத்தானே என்று புறப்பட்டு போனான். சமஸ்த இஸ்ரவேலில் ராஜாவாய் இருந்த தாவீது. அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் உண்மையான அபிஷேகம் பெற்றவர்கள், தகப்பன்மார்கள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்னைக்கு பாரபட்சம் இல்லாமல் எழுப்புதல் என்கிற ஒரு தரிசனத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தேடி வருகிற காலம்தான் இந்த காலம். ஆமாம். மூத்தவங்க சின்னவங்க அப்படிங்கிறதெல்லாம் இனி அப்படிலாம் கிடையாது. ஆமாம். யார் தரிசனத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு ஊழியம் செஞ்சால் சந்தோஷம். அதுதான் இந்த கடைசி கால எழுப்புதலில் முக்கியமான ஒன்று. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா ரெய்னால்ட் ராவன்ஸ்கில் அவர் இவான் ராபர்ட்ஸை ஆண்டவர் தொடர்றதுக்கு முன்னாடியே ரெய்னால்ட் ராவன்ஸ்கில்ல கத்த தொட்டுட்டார். ஆனால் ரெய்னால்ட் ராவன்ஸ்கில் அந்த மீட்டிங்க்கு வேணாம்ப்பா, அந்த மீட்டிங்க்கு அவர் போயிருக்கிறார். ஒரு மீட்டிங், எழுப்புதல் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறார் ரெய்னால்ட் ராவன்ஸ்கில். ஆனால் இவான் ராபர்ட்ஸ் அந்த மீட்டிங்க்கு வர்றார். இளம் வாலிபனாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து உள்ளே நுழைகிறார். ரெய்னால்ட் ராவன்ஸ்கில் இப்படி எழுதுகிறார். அவர் மூத்த ஊழியக்காரர். அந்த நேரத்திலேயே அவர் எழுதுகிறார், அந்த இடம் வேறு விதமாய் மாறினது ஒரு வாலிபன் உள்ளே நுழைந்த போது. ஒரு வாலிபன் உள்ளே நுழைந்த நேரத்திலிருந்து அந்த இடத்தை ஆவியானவர் ஆட்கொண்டதை நான் உணர்ந்தேன். அமைதியாய் அமர்ந்த அந்த வாலிபனையே பார்த்து கொண்டிருந்தேன். 40 நிமிடம் கழித்து மேடையை ஏறி மைக்கை பிடித்தார். 30 நிமிடம் தான் பிரசங்கம் பண்ணினார். என் வாழ்க்கையவே புரட்டி போட்டது என்று எழுதுகிறார்.
அப்படின்னா எழுப்புதல் என்பது வயதுக்கு உட்பட்டதல்ல, அதெல்லாம் அப்பாற்பட்ட காரியம். ஆவியானுடைய வேலை அது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த எழுப்புதல் எனக்கு என்னுடைய பர்சனலான ஒரு ஆசை என்னன்னா, எழுப்புதல் அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் சந்தோஷமாக நான் அவர்களோடு இணைந்து கொள்ளுகிறதுல நான் ரொம்ப தீவிரமாய் அதில் காட்டுகிறவன். அதில் ரொம்ப ஆசையாய் இவர்களோடு நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட பாரமுள்ள வாலிப தம்பிமார்களை கர்த்தர் இந்த தேசத்தில், வாலிப தம்பிமார்கள், நானும் வாலிபன் தான், இந்த வாலிபனும் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வந்து 2022 வருஷம் ஆயிற்று. ஆனாலும் இன்னும் இந்தியா இயேசுவை அறியலை. இல்லை இன்னும். அல்லேலூயா. யார் தப்பு சொல்லுங்க? யார் தப்பு? யார் தப்பு? யார் தப்பு? கேட்கல. யார் தப்பு? நம்மன்னு சொல்லக்கூடாது. ஏன் தப்பு? நான் அப்படி தான் நான் நினைப்பேன் எப்பயுமே. இன்னும் நடக்கலை அப்படின்னா இன்னும் நான் ஏதோ சரியில்லை அப்படின்னு தான் நினச்சிட்டே இருப்பேன். நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயமே ரொம்ப இருக்குல்ல, இல்லையா? என்ன இருக்கா இல்லையா? ஆமாம். எழுப்புதல் அப்படின்னா என்ன? டார்கெட் ரிவைவல், ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் தரிசன பெருவிழா. வாட் இஸ் ரிவைவல்? எழுப்புதல்னா என்ன? இப்படி அமைதியாக இருப்பதா? எல்லா ஜனங்களும் இயேசுவை மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்வது. கைத்தட்டுங்க அந்த அக்காவுக்கு. எழுப்புதல்னா என்ன? சொல்லுங்க. எழுப்புதல்னா என்ன? இந்தியா எல்லாரும் மனம் திரும்புது. அந்த அக்கா ஏற்றுக்கொள்றதுறாங்க, இந்த அண்ணன் மனம் திரும்புதுறாங்க. சரி, இந்த அண்ணனுக்கும் கை தட்டுங்க. வேற ஆவியானவர் ஊற்றப்படுவது எழுப்புதல். சூப்பர். ஆவியானுடைய அருள்மாறி ஊற்றப்படுகிறது எழுப்புதல். பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது எழுப்புதல். ஆமென். சரி, ஜனங்கள் ரட்சிக்கப்படுறது, ஆவியானவர் ஊற்றப்படுகிறது, ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருகிறது, எல்லாம் எழுப்புதல் தான். ஆமென். சபைகள் நிரம்பி சபைகள் பெருகுகிறது எழுப்புதல் தான். அப்போஸ்தலர் 9:31 சபை பெருகிறது எழுப்புதல். அப்போஸ்தலர் 6:7 சீஷர்கள் பெருகிறது எழுப்புதல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-47 விசுவாசிகள் பெருகுகிறது எழுப்புதல். எல்லாமே எழுப்புது தான். அதில் சந்தேகமே கிடையாது. எதெல்லாம் இந்த தேசம் திருச்சபைகள் கடந்த காலங்களில் செய்யாமல் விட்டதோ அதையெல்லாம் மீண்டும் செய்ய போகிறது தான் எழுப்புதல். ஆமென். ஆமாம். ஆண்டவர் யோசுவாட்ட ஒரு காரியம் மோசேட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்தார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்தபடியே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகிறார். எல்லாருமே அவருடைய சொந்த தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள். எபிரேயர் 11:16 சொல்லுகிறது, அவர்கள் விட்டு வந்த தேசத்திற்கு போக அவர்களுக்கு மனமும் நேரமும் இருந்திருக்குமானால் அவர்கள் போயிருப்பார்கள். ஆனால் அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவர்கள் நாடினபடினாலே
அவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறதற்கு அவர் தேவன் வெட்கப்படவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். அப்படியானா அவங்க பணத்தையோ பொருளையோ உலகத்தையோ ரொம்ப நாடல, அதை விட மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். அதனால் வனாந்தரத்தில் சந்தரித்தார்கள், அவர்கள் கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். பரதேசிகளைப் போல கர்த்தருடைய முகத்தையே நாடிக்கொண்டு வந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுத்தார், காடு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். நீங்கள் கூடாரங்களை போடுங்கன்னு சொன்னாரு. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரங்கள் இருக்கணும்னாரு. பின்னாடி எப்ராயிம் இருக்கணும், முன்னாடி யூதா இருக்கணும், இந்த பக்கம் மற்ற கோத்திரங்கள் எல்லாம் இருக்கணும். யார் யார் எங்க இருக்கணும்னு பல கூடாரங்களை போட்டு அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தார்கள்லாம் அப்பெல்லாம் அற்புதம் நடந்தது. மேகம் மேலே எழும்பும், ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை நிரப்பும். மேகம் எழும்பும் போது நீங்கள் புறப்பட்டு வெளியே வர வேண்டும். நான் கர்த்தருடைய மேகம் இறங்கி நிற்கும் போது நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆண்டவர் இதெல்லாம் முடிச்சிட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வந்து யோசுவா மூலியமா ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளையின் பிரகாரம் யோசுவாவை கொண்டு பங்கிட்டு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது யோசுவாவின் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கோத்திரங்களை பங்கிட்டு கொடுத்துட்டே வந்தார். அப்பொழுது ஆண்டவர் அதை நினைவு கூறும்படி நீங்கள் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கட்டாத வீடு, நட்டாத, அது நடாத எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததுனால நீங்க பழைய காலத்தை நீங்க மறந்துற கூடாது என்பதற்காக உங்களுடைய வீடுகளுக்கு முன்பாக நீங்கள் கூடாரங்களை போட்டு அதில் நீங்கள் 7 நாள் அளவும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு முன்னாடி கூடாரங்களை போட்டு நீங்க அந்த கூடார பண்டிகையை 7 நாள் அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை கட்டளையை கர்த்தர் யோசுவா மோசே மூலியமா யோசுவாவுக்கு கட்டளையிட்டு அது யோசுவா காலம் வரைக்கும் நிறைவேற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா காலம் வரைக்கும் கூடாரம் போட்டு 7 நாளளவும் கூடார பண்டிகையை அனுசரித்தார்கள். ஆனால் ஆஃப்டர் ஜோஷுவா அதற்கு பின்பாக அவர்கள் அந்த கூடாரத்தை போடவில்லை. அவர்கள் அந்த கூடாரத்தை போட்டு 7 நாள் அந்த பண்டிகையை அனுசரிக்கிறதை மறந்து போனார்கள். சொல்லுங்க, மறந்து போனார்கள். ஆண்டவர் சொன்ன கட்டளைய பிரமாணத்தை செய்ய மறந்து போனார்கள், செய்யாமல் போய்விட்டார்கள். கர்த்தர் அவர்களை நடத்தி வந்த பாதை, அவர்களை கொண்டு வந்த பாதை, அற்புதங்களை நடத்தின பாதைகள், போஷித்த பாதைகள், பாதுகாத்த பாதைகள், என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் நீ நினைவு கூறும்படி இந்த 7 நாள் இந்த கூடார பண்டிகையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆமென். என்னெல்லாம் செஞ்சாரோ எல்லாத்தையும் செய்யணும்னு சொன்னார். ஆனா வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் நாட்களுக்கு பின்பாக ஏறக்குறைய 1400 வருஷம் செய்யவே இல்லை. சொல்லுங்க, செய்யல. சொல்லுங்க, செய்யல. 1400 வருஷம் செய்யவே இல்லை. 1400 வருஷம் செய்யாத ஒரு காரியத்தை நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நெகேமியா மீண்டும் இந்த செய்யாமல் விட்ட காரியத்தை அவன் மீண்டும் நினைவு கூர்ந்து ஆசரிப்பு கூடாரம் தங்களுடைய வீடுகளுக்கு முன்பாக அலங்கத்தை கட்டி முடித்த பின்பு அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அங்கே தொழுது கொள்ளுகிற இடத்திற்கு முன்பாக வீட்டிற்கு முன்பாக அவர்கள் கூடாரத்தை போட்டு 7 நாளும் இந்த பண்டிகையை கொண்டாடி கர்த்தரை உயர்த்தின போது அங்கு மிகுந்த சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானது. கர்த்தருடைய மகிமை அங்கே வெளியரங்கமானது. எதெல்லாம் கடந்த காலத்தில் திருச்சபை செய்ததோ, தேவ மனிதர்கள் செய்தார்களோ, பரிசுத்தவான்கள் செய்தார்களோ, அர்ப்பணிப்போடு பிரதிஷ்டையோடு எதெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் இந்த கடைசி கால ஊழியங்களில் பல சபைகள், பல தேவ மனிதர்கள், பல தேவ பிள்ளைகள் மறந்தே போய்விட்டார்கள். அதையெல்லாம் மீண்டும் சபை செய்ய அர்ப்பணித்தாலே ஒழிய எழுப்புதல் வராது. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் இதெல்லாம் என்றைக்கு திரும்ப சபை தேவ பிள்ளைகள் செய்கிறாங்களோ அப்போதான் எழுப்புதல் வரும். அவன் சொல்லுங்க, அது வரைக்கும் என்ன முட்டி மோதினாலும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, ஒரு செங்கலையும் பிரிக்க முடியாது. இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு பல சபைகள், பல தேவ மனிதர்கள், பல ஊழியர்கள், பல கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்த பல காரியங்கள்
இப்போ எல்லாம் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஊழியங்கள், சபைகள், திருச்சபைகள், தேவ மனிதர்கள் எல்லாம். என்னைக்கு சபை அதுக்கு திரும்புதோ அப்போதான் எழுப்புதலை கத்த தருவா. ரெய்னால்ட் ராவன்ஸ்கில் சொல்கிறாரு, ஒரு சபை ஒரு 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 தேசத்தில் எழுப்புதல் சீக்கிரம் வரணுமா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், 1 மாதம் சர்ச்சை க்ளோஸ் பண்ணுங்கன்றார். ஏற்கனவே கொரோனாவில் க்ளோஸ் பண்ணியாச்சோ, ஆனால் அன்னைக்கும் தவறிட்டோம். 1 மாதம் அளவும் சபையை மூடுங்கள், 1 மாதம் அளவும் பிரசங்கத்தை நிறுத்துங்கள், 1 மாதம் அளவும் அழுது புலம்புங்கள், சீக்கிரம் எழுப்புதல் வந்துடுங்கிறாரு. ஹலோ, 1 மாதம் அளவும் சபையை பிரசங்கத்தை நிறுத்துங்கள், 1 மாதம் அளவும் அழுது புலம்புங்கள், விழுந்து கிடங்கள், சீக்கிரம் எழுப்புதலை பார்த்துடலாங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த தேசத்தில் இந்த எழுப்புதெல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா நம்ம செய்ய வேண்டியது, எதெல்லாம் மறந்தோமோ, எதெல்லாம் விட்டோமோ, எதெல்லாம் செய்ய தவறினோமோ அதுக்கு நம்ம திரும்பணும், அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அதுக்கு நம்ம கமிட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. எதெல்லாம் போச்சோ அதெல்லாத்தையும் விடணும். அதுதான் ரியல் ரிவைவல், அதுதான் உண்மையான எழுப்புதல். நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் மூலியமா ஏதாவது தாக்கம் உண்டாக்குகிறது தான் எழுப்புதல். நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க இருக்கிற ஏரியாவில் உங்க மூலியமா ஒரு தாக்கம் உண்டாகணும், அதுதான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. அதுதான் எழுப்புதல். அது என்ன தாக்கம்? என்ன தாக்கம்? ஆமாம், சின்ன உப்பு தான், ஸ்மால் சால்ட் போட்டால் தான் என்னதே வருது, டேஸ்ட். ஒரு சின்ன வெளிச்சம்தான் பிரகாசிக்குது இல்லை? அப்போ என்ன சின்ன காரியமாக இருந்தாலும், நீங்கள் சின்ன ஆள் தான், உங்களை யாருக்குமே தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்போ தாக்கத்தை உண்டாக்குகிறவர்களாய் மாறுகிறீர்களோ அப்போ தான் எழுப்புதல் வரும். கடமைக்கு பைபிளை தூக்கணும், ஞாயிற்றுக்கிழமை போனோம், திரும்பி வந்தோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சோம், சொல்லுங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே தான் சர்ச்சுக்கு போவோம். காக்கா தெரியுமா? காக்கா இல்லை, காக்கா கருப்பாக இருக்குங்களடா, தெரியல, காக்கா கருப்பாக இருக்குமே, காக்கான்னு சத்தம் போடும்ல. அந்த காக்கா நோவாவின் பேழைக்குள் இருந்தபோது, நோவா மழை 40 நாளும் இரவும் பகலும் பெய்தது. அவன் தண்ணீர் வற்றியதா வற்றவில்லையா என்று பார்க்கும்படி முதல்ல எதை அனுப்பினான் சொல்லுங்க? காக்கா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காக்கா. என்னது? காக்கா. காக்கா எப்படி இருந்ததான்? அவன் அனுப்பி விட்ட போது எப்படி இருந்ததான்? போக்கும் வரத்தும். சொல்லுங்க, போக்கும் வரத்தும். போக்குவரத்துனா என்ன? 1 வாரம் வர்றது, அடுத்த வாரம் தான் வர்றது. 1 வாரம் வந்துட்டு போகிறது, அடுத்த வாரம் தான் சர்ச்சுக்குள்ளே வர்றது. போக்கு வரத்து. ஞாயிற்றுக்கிழமை வந்த சர்ச்சு, அதுக்கு அடுத்த சண்டே தான் பைபிளையும் தூக்குறது, ஜபம்னா என்னென்னு வர்றது. சிலர் பைபிளுக்கு போயில பாமால கீர்த்தனை புக்கை தூக்கிட்டு போயிடுறது. ஏன்னா 2 கருப்பாக இருக்குமா, அது எந்த கருப்பை தூக்குறோன்னு அந்த காக்கா தூக்காமல் போயிடும் பாருங்க. அதனால் போக்கும் வரத்தும். சொல்லுங்க, போக்கும் வரத்தும். ஆமாம், போக்கும் வரத்தும். ஆனால் புறாவை அவன் அனுப்பின போது அது உள்ளங்கால் எங்கும் தங்க வைக்க இடமில்லாமல் மீண்டும் பேழைக்குள்ளே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா புறா பிச்சுத்தன்மை இல்லாதது, புறா கவடற்றது, புறா கண்மலையில் வெடிப்பில் தான் தங்கும். புறா அப்படின்னா பரிசுத்தமானது. அது வந்து இந்த செத்த பணத்து மேலே உட்காராது, மிருகத்தின் மீது உட்காராது, அது மரத்து மேலே உட்காரும், கண்மலையின் வெடிப்பில் உட்காரும், வேற எங்கேயுமே உட்காராது. காக்கா இருக்கு பாருங்க, அது எலி மேலேயும் உட்காரும், எருமை மேலேயும் உட்காரும். சொல்லுங்க, எலி மேலேயும் உட்காரும், எருமை மேலேயும் உட்காரும். அது செத்தது மேலேயும் உட்காரும், உயிரோடு இருந்தாலும் அது மேலே உட்காரும். அது உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு வரும். நான் காக்காவை சொன்னேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு காக்கா சொல்கிறாராம், பிரதர் நீங்கள் எப்படின்னு கேளுங்க. ஹலோ காக்கா,
காக்காவா புறாவா? இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணுவோண்ணே. அப்போ தாக்கத்தை உண்டாக்குகிறது என்னது சொல்லுங்க? எழுப்புதல். சொல்லுங்க, எழுப்புதல். லேயாளுக்கு என்ன பேரு? லேயாளுக்கு லேயாள் அப்படின்னா என்ன வரும்? கூச்ச பார்வை. சொல்லுங்க, கூச்ச பார்வை. சொல்லுங்க, கூச்ச பார்வை. ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் அவளுக்கு வந்து ரேக்குன்னு போட்டிருக்கேன், கூச்ச பார்வை இல்லை, RAK. சொல்லுங்க, RAK. அப்படின்னா கூச்ச பார்வை இல்லை, ஒரு கண்ணு அவளுக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஆமாம், ஒத்த கண்ணுடைய ஆள், பார்வை சரியில்லாமல் ஒரு கண் அவளுக்கு தெரியாது. அதுதான் உண்மையான இது. பார்த்துக்கோங்க, இன்றைக்கி அநேக பேருக்கு என்ன தெரியல? பார்வை இல்லை. இன்னைக்கு இந்த பார்வையை கத்தர் மாற்றுக்கு தான் கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். யாக்கோபுக்கு லேயால பிடிச்சதா? பிடிக்கலை. ஆனால் பிடிக்காத ஒரு காரியத்தை அவன் வச்சுக்கிட்டான், வேற வழி இல்லாமல். பிடிக்கலை, ஆனால் நேசித்தது யார? ராகேல. ஆனால் பிடிக்காத ஒரு லேயால கூட வைத்து கொண்டான். ஆனால் இந்த பிடிக்காதவளை கூட வைத்து கொண்டு சில நேரம் பிடிக்காத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, நமக்கு பிடிக்கலை ஆனால் தேவ திட்டம் இருக்குதுல, அப்படின்னு என்னைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செயல்படுகிறோமோ அதன் மூலியமாய் வெளிப்படுகிறது தான் யூதாவாக இருக்கும். அதன் மூலியமாய் வெளிப்படுகிறது தான் 5-6 பிள்ளைகளாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது நான் சொல்கிறேன், எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு பர்சனலாக இருக்கோ அதை எனக்கு இல்லை, கர்த்தருக்காக நான் செய்வேன் என்று நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் மூலியமாக தான் யூதா வெளிப்படவே வேண்டும். அப்போ தான் கர்த்தர் எழுப்புதலை தருவார். எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறது எழுப்புதல் அல்ல. எனக்கு பிடிக்காத காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது பிரியமாக இருக்குமானா அதை எனக்கு அர்ப்பணிப்பேனானா அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இந்த மாய வித்தைக்காரர்கள் எல்லாரும் வந்து பவுல் பிரசங்கம் பண்ணினதை கேட்டபோது மனம் திரும்பி அந்த புத்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து எரித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ரைட்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்க்கலாம். மாய வித்தைக்காரர்கள், அதனுடைய தொகை எவ்வளவா இருந்தது? 5000. சொல்லுங்க, அப்படியா இருக்கு? அதில் பாருங்க, 5000 தாளந்து அப்படிதானே இருக்கு, இருக்கா? 5000 தாளந்து அப்படி இருக்கு. இப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னு நாங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு நாள் சும்மா அப்படி சர்ச்சில் பார்த்தோம் பாருங்க. அந்த 5000 தாளந்து வெள்ளியை கால்குலேட் பண்ணி பார்த்தோம். 225 கோடி. எத்தனை கோடி? 225 கோடி. அன்பிலீவபிள். அதனுடைய மதிப்பு 225 கோடி ரூபாவை எரித்தார்கள். ஆமென். எதையெல்லாம் துச்சமாக இந்த உலகம் நினைக்கிறதோ அதுதான் எழுப்புதல். எதெல்லாம் 225 அப்படிங்கிறோம்ல, பவுல் சொல்கிறார்ல, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், பரிசேயனுக்கு மகனுமாயிருக்கிறேன், ரோமனாயிருக்கிறேன். ஆனாலும் இதையெல்லாம் நான் விட்டு விட்டேன். ஏன்? இயேசு போதும். அதுதான் உண்மையான எழுப்புதல். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது தான் எழுப்புதல். என்ன சொல்லுங்க? ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் உண்மையான எழுப்புதல். எஸ்ரா தனி ஒருவனாய் விழுந்து கிடந்தான், முழு சபையே அழுதது என்று போடப்பட்டிருக்கிறார். ஒரு ஆள் சரியாக விழுந்துட்டா தேசம் சீக்கிரத்துக்குள்ள ஒரு பெரிய மனம் திரும்புதலை கத்தர், ஒரு எழுப்புதலை கத்தர் சீக்கிரத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாருன்னு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஆர் யூ ரெடி டு ப்ரே? உங்களால் முழங்கால் போட முடிஞ்சா
ப்ளீஸ், முடியாதவங்க எழுப்பி நின்னுக்கோங்க. ஒரே ஒரு ஜபந்தான். என்ன ஜபம் பண்ண போகிறோம்? எதெல்லாம் நாங்கள் செய்யாமல் விட்டோமோ அதை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். சிம்பிள் தான். எதெல்லாம் செய்யாமல் விட்டோமோ அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறோம். எதெல்லாம் நாங்கள் மறந்து போனோமோ அதெல்லாம் மீண்டும் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜப குறிப்பு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன். நான் ஜபத்தை நடத்துவேன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. திஸ் இஸ் யோர் ப்ரேயர் டைம். இது உங்களுடைய ஜப வேலை, இது உங்களுடைய ஜப நேரம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை நாங்கள் இதெல்லாம் மறந்துட்டோம். ஜெபிப்பேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். உபவாசிப்பேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். ஊழியத்துக்கு போவேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். கிராமத்துக்குள்ள நுழைவேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். மிஷனரியா போவேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். ஆண்டவரை இத்தனை நாள் இத்தனை முறை உபவாசம் பண்ணுவேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். இவ்வளவு கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். இப்படியெல்லாம் கமிட் பண்ணி ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை இதை கழட்டிடுவேன், அதை போட மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், என்னென்னமோ சொன்னேன், மறந்துட்டேன். ஜெபிக்கலாம். வாயை திறக்கணும், நல்லா ஜெபிக்கணும். நீங்க சத்தமா கை கட்டக்கூடாது. கையை கட்டிக்கிட்டு ஜெபிக்க கூடாது. கையை உயர்த்தலாம், கும்பிடலாம், அசைக்கலாம், whatever. கை கட்டிட்டு மட்டும் நம்ம ஜெபிக்கவே கூடாது. நல்லா ஜெபிக்கலாம். Praise the Lord, praise God. Open your mouth. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த தரிசனம் அப்படின்னு சொன்னாலே விஷன், பார்வை. இயேசு சொல்லுகிறார், உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக தான் இருக்கும். ஸோ பார்வை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் அதை பற்றி தான் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேச போகிறேன். பார்வை. இந்த எழுப்புதல் காலத்தில் நீங்கள் உலகத்தையோ உங்களையும் தேசத்தையும் திருச்சபையும் பார்க்கிற பார்வைகள் எப்படி இருக்கிறது? தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், தரிசனம் பெற்றவர்கள் கூட பார்வைகளை இன்றைக்கு அநேக பேர் இழந்து போயிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கும் பல பேர் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை இழந்து போயிருக்கிற சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாய் இருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு கண் தெரியாத, பார்வை இல்லாத ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாய் அவர் குணமாக்கினதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஒரு மனிதனே, அவர் பார்வை இல்லாத ஒரு மனிதன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது இயேசு நின்று அவனை அழைத்து அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது, நான் பார்வை அடைய விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அவன் பார்வை அடைந்தான் என்று போடப்பட்டிருக்கிறார். இன்னொரு மனிதனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் அங்கே இயேசு அந்த மனிதனை அழைத்து அவன் கண்களில உமிழ்ந்து சேருண்டாக்கி அவர் கைகளை வைத்தபோது அப்பொழுது அவனை கழுவச் சொன்னார். அந்த மனிதர்களை மரங்களை போல நான் பார்த்தேன். அறக்குற பார்வைதான் இந்த கண் தெரியாத மனிதனுக்கு இருந்தது. அதற்கு பின்பாக இரண்டாவது விசை இயேசு அவன் கையை நீட்டி அவன் கண்களை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் விசை தொட்டபோது அவனுடைய தரிசனம் அரைக்குறையாய் இருந்தது. இரண்டாவது விசை தொட்டபோது அவன் மனிதர்களை மரம் போல அல்ல, அவன் மனிதர்களாக கண்டான். இயேசு சொன்னார், நீ மீண்டும் இந்த கிராமத்துக்குள் பிரவேசியாதபடி எச்சரிக்கையா இரு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 2 முறை ஒரு மனிதனை தொட்ட ஒரு வேத பகுதி என்றால் இந்த கண் தெரியாதவனுடைய அற்புதம் தான் என்று நான் நினைக்கிறேன். அநேகரை உடனே அற்புதம் செய்திருக்கிறார். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி குஷ்டரோகியை அவர் தொட்டு சுகமாக்கினார்.
10 குஷ்டரோகிகளை போய் நீங்கள் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொன்ன உடனே போய்கிறதற்கு முன்பாகவே வழியிலேயே சுகம் பெற்றது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 18 வருஷமான கூனியா இருந்தாலும் கையை நீட்டி அழைத்து தொட்டபோது அவள் துள்ளி குதித்தார். 38 வருஷ பெரும்பாடுள்ள மனுஷனை உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னபோது உடனே அவன் சுகம் பெற்றான். 40 வருடம் பிறவி சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனை இயேசுவும் சுகமாக்கி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்திற்கு போன போதும் அங்கேயும் அங்கே ஒரு சுகம். அவன் என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு நாமத்தில் எழுந்த நட என்று இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். மரித்து 4 நாள் ஆயும் இயேசு அங்கே தாமதித்த போதிலும் கல்லறையை புரட்டி போட்டவுடனே லாசருவே வெளியே வா என்று சொன்னவுடனே மரித்தவன். ஏறக்குறைய இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருப்பீர்கள் என்றால் லாசருவின் கல்லறை நம்ம ஊரு கல்லறை மாதிரி அல்ல, அது ஒரு பெரிய குகை. கீழே ஏறக்குறைய 18 20 படி கீழே இறங்கி போக வேண்டும் லாசருடைய கல்லறைக்கு. அப்படிப்பட்ட திரைச்சீலைகளினால் சுற்றப்பட்ட லாசரு அந்த படியில துள்ளி துள்ளி கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் வந்தபோது அவன் சுற்றி இருந்த சீலையை கட்டவிழுங்கள் என்று சொன்னார். விடுதலை பெற்றான். 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவோடு பந்தி இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறார். எல்லா அற்புதங்களையும் இயேசு ஒரு முறை செய்திருக்கிறார். ஆனா பார்வை அடைகிற விஷயத்துல மாத்திரம் ஒரு மனிதனை அழைத்து 2வது முறை தொட்டார், அவன் பார்வை அடைந்தான் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த பகல் வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் 2வது முறை இங்கே உங்கள் கண்களை தொடுகிறதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு விசை தொட்டு இன்னும் என்னுடைய பார்வை தரிசனம் சரியில்லாமல் இருக்குமானா அது எழுப்புதலின் தரிசனமா இருக்கலாம், தேசத்தை குறித்த தரிசனமா இருக்கலாம், திருச்சபையை குறித்த தரிசனமா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை குறித்த தரிசனமா இருக்கலாம், உங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்த தரிசனமா இருக்கலாம். whatever maybe, ஏதோ ஒரு தரிசனம் ஒன்று உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தர் குறித்த காலத்துக்கு அது தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திருங்கள், அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு என்னென்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, என்னென்ன தரிசனத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தாரோ, என்னென்ன தரிசனத்தை உங்கள் கண்கள் ஏற்கனவே கண்டதோ அதையெல்லாம் இந்த நாளிலே மங்கி போயிருக்குமானா இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து இந்த ஜெபமலையில் அழைத்து கொண்டு வந்ததனோட நோக்கம், இன்றைக்கு தேவன் God wants to clean your eye. இன்றைக்கு தேவனை கழுவ விரும்புகிறார். உங்கள் பார்வையை, சரியான பார்வையை பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வேதத்துல இயேசுவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், இந்த 3 பேருடைய பார்வை கொஞ்சம் மற்ற எல்லாருடைய பார்வை காட்டிலும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு பார்வை என்று நான் சொல்ல முடியும். உலகத்தை அவர்கள் பார்த்த பார்வை வேறு. ஆமா, மோசே உலகத்தை பார்த்தது வேற, இயேசு உலகத்தை பார்த்த விதம் வேற மாதிரி இருக்கிறது, பவுல் பார்த்தது அங்க வேற மாதிரி இருக்கிறது. ஒவ்வொருடைய மனிதனுடைய பார்வை. இன்னைக்கு என் பார்வை வித்தியாசமா இருக்கலாம், இங்க வந்திருக்கிற உங்களுடைய பார்வை தரிசனங்கள், எழுப்புதலை குறித்த ஒரு தரிசனம், ஜனங்களை குறித்த ஒரு தரிசனம் வித்தியாசமா தேவன் ஒவ்வொரு மனிதனை கர்த்தர் அழைத்து இருக்கிறார். அது வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தரிசனம் மங்கி போய், பார்வை மங்கி போய் இருக்குமானா இன்னைக்கு அது என்னையும் சேர்த்து உங்களோடு என்னையும் அர்ப்பணித்து, எப்படி நெகேமியா எஸ்ரா சொன்னது போல he identified himself, தேவ ஜனத்தோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டானோ, அங்கே நெகேமியாவா இருந்தாலும் எஸ்ராவா இருந்தாலும் எப்படி ஒப்பிட்டு கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்னது போல ஒருவேளை என் பார்வையும் சேர்த்து கர்த்தர் இன்னைக்கு பரிசுத்தமாக்குவாராக. என் பார்வையும் சேர்த்து இன்னைக்கு தெளிவடைய கர்த்தர் செய்வாராக. ஆமென்.
இப்போ மோசே எப்படி பார்த்தார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25 27 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனத்தோடு பாடு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள், எகிப்தில் உள்ள மேன்மைகள், எகிப்தில் உள்ள ஸ்தானங்கள், எகிப்திலுடைய குவாலிஃபிகேஷன், எகிப்தில் உள்ள சொபிஸ்டிகேட்டட் லைஃப், உலகத்தை அவன் பார்த்த விதம், உலகத்தை எகிப்தை பார்த்த விதம், உலகத்தில் உள்ள காரியங்களை அவன் பார்த்த விதம் வேற மாதிரி இருந்தது. அவன் பார்த்தான், இதை சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடு பாட அனுபவிப்பதையே நான் தெரிந்து கொண்டேன் என்று மோசேயின் பார்வை அப்படியாக இருந்தது. பவுலுடைய பார்வை எப்படி இருந்தது? அது பிலிப்பியரின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, 3ஆம் அதிகாரத்திலையும் தழுவின வசனங்கள் 7, 8, 9 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானா, அவன் பார்வை பார்த்தது எப்படி இருந்தது? லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாய் கருதுகிறேன். இந்த உலகெல்லாம் எனக்கு முன்னாடி குப்பையும் அற்பமும் தூசியுமாய் இருக்கிறது. அவன் பார்வை கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. மோசே எகிப்தை பார்த்த பார்வை வேற. பவுல் பார்க்கிறார், இது எனக்கு ஒண்ணுமே இல்லை, குப்பை. 3 PhD படிச்ச ஒரு மனுஷன், 2 கப்பல் தன் கையில வைத்திருந்த மனிதன், அவனுடைய ஆஸ்தி ஸ்தம்பத்தெல்லாம் அநேகமா இருந்தது. அதை எல்லாவற்றையும் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாய் கருதி நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பவுல் பார்த்த பார்வை கொஞ்சம் வேற லெவல்ல இருந்தது. அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, இயேசுவின் பார்வை எப்படி இருந்தது? இயேசுவுக்கு இந்த உலகம் மேட்டர் இல்ல, அவர் உலகமா நினைச்சது பரலோகம். ஆனா அந்த பரலோகத்தையே ஆண்டவர் உன்னதத்தை விட்டு அவர் இறங்கி பூமிக்கு வந்து என் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பரலோகத்தையே அவர் அற்பமா எண்ணினார்னா அவருடைய பார்வை எப்பேற்பட்ட பார்வையா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. எஸ், ஆமா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அங்கே 10ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களா, அங்க வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன், ஆவியாகிய தேவன், குமாரனாகிய தேவனை வாங்கள் அனுப்புவோம் என்று சொல்லி அங்கே ஆகாய் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்தப்ராவில நான் புழுதியிலே புரளும்படி நான் இறங்கி போகிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு மகிமையான இடத்தை விட்டுட்டு இந்த மகிமையான ஆண்டவர் உன்னதத்துக்கு எவ்வளவு ஏறி இருந்தாரோ அவ்வளவாய் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்தார்னா பரலோகத்தையே இயேசு அற்பமாய் நினைப்பாரானா, உங்களையும் என் மேல வச்சிருக்கிற தரிசனம் எவ்வளவு பெருசு. What a glorious God we worship. அல்லேலூயா சொல்லுங்க. பாவியின் மீது என் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன்னா என்னால் எதுமாகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ தெரியுமா. மண்ணான மனிதன்னா என்னால் எதுமாகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா. உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா. பாவியின் மீது ஏன் இந்த வாழ தெரியலையே, வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே
வழி சத்தியமே. அல்லேலூயா. அப்போ இவர்கள் பார்த்த பார்வைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பார்வை உடையவர்களாக மாறதான் கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறார். இயேசு பார்த்தது போல, மோசே பார்த்தது போல, பவுல் பார்த்தது போல நம்ம பார்க்கணும். அப்பதான் எழுப்புதல் வரும். கூச்ச பார்வை நமக்கு ஆகாது. இல்லையா சொல்லுங்க. ஆமென். அப்போ இந்த பார்வையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றணும். ஆனால் எப்படிப்பட்ட பார்வைகள் இன்றைக்கு இருக்கிறது? ஒருவேளை எனக்குள்ள உங்களுக்குள்ள இந்த பார்வைலாம் எப்படிப்பட்ட பார்வை இருந்தது? ஒரு 6 பார்வையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அதை கமிட் பண்ணிட்டு இந்த 3 பார்வையை நம்ம ஒப்பு கொடுத்து அதில் அர்ப்பணிப்போம். சீக்கிரம் எழுப்புதலை கர்த்தர் காண பண்ணிடுவார். அல்லேலூயா. We have to change. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம்ம மாறணும். நம்ம உலகத்தை பார்க்கறதுலையே இப்படி பார்க்குற பார்வையே இருந்துடக்கூடாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும், யோர்தானுக்கு இருக்கிற அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். நீர்வளம் பொருந்தினதாய் இருக்கிறதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகிற வழி அது ஏதேனை போலவும் கர்த்தர் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அத்தாடி, அவன் பார்வை எப்படி இருக்கு? சோதம் குமரா எப்படி இருந்துச்சான்? சோவாருக்கு போற வழி ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்தை போல இருந்துச்சு. அவன் பார்வை பாருங்க, பொல்லாத பய அவன் பார்வை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை மட்டும்தான் அழைச்சார். லோத்துவெல்லாம் அழைக்கலை. இவன் ஒரு அழைக்கப்படாத ஆள். யாரு? காலிங்கே கிடையாது. சித்தப்பா சித்தப்பா நானும் வரேன் சித்தப்பான்னு கூட சேர்ந்துக்கிட்ட குரூப்பு. பல பேர் இப்படி தான் நானும் வரேன்னு சேர்ந்துக்கிற பல பேர் ஊழியத்தில் உண்டு. பல பேர் இருக்காங்க. நானும் வரேன், ஆசை இல்லை, அழைப்பின்படி அல்ல, ஆசை இல்லை. சொல்லுங்க. ஆசைப்பட்டு நல்லா இருக்க பாட்டு, நல்லா இருக்க பிரசங்கம், அங்கங்கே ஊழியத்துக்கு போகிறது நல்லா இருக்க, ஆசையில் போய் சேர்ந்துக்கிற குரூப்பு அநேகம் உண்டு. அர்ப்பணிப்போடு சேர்ந்தவர்கள் அல்ல. லோத்து அழைக்கப்படாதவன். அழைப்பே கிடையாது அந்த ஆளுக்கு. அழைப்பை குறித்த தரிசனமும் கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமைத்தான் உன் தேசத்தை இனத்தை தகப்பன் வீட்டை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன், உன்னை பெரிய ஜாதியாத்துவேன், உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். இவன் அப்பா வீட்டை விட்டான், தேசத்தை விட்டான், இனத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு கர்த்தர் கொடுக்கிற தேசத்துக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அழைப்பை பெற்றவன் ஆபிரகாம் மாத்திரமே, லோத்து அல்ல. அழைக்கப்படாத லோத்து போய் சேர்ந்து கொண்டு அவன் புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதமும் சண்டையும் வந்தது. அவர்களுக்குள் பிரிவினை வந்தது. எப்போ ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, வாக்குவாதம் வருதோ சண்டை வருதோ, எங்க பிரிவினை இருக்கோ அங்க பார்வை மாறிடும். சொல்லுங்க. வாக்குவாதம் எங்க வருதோ, சண்டை எங்க வருகிறதோ, எங்க பிரிவினைக்கு இடம் இருக்கிறதோ அங்க ஒன்னு அறிந்து கொள்ளணும். சோதோமுக்கு போற வழி அது சோவார போலவும், அந்த சோதோமுக்கு போகிற வழி அது ஏதேன் தோட்டத்தை போலவும், சோவாருக்கு போகிற வழி அது எகிப்து தேசத்தை போல காணப்பட்டதற்கு காரணம் வாக்குவாதம், சண்டை, பிரிவினை. அல்லேலூயா. ஈசாக்கு ஒரு இடத்த தோன்றான். சொல்லுங்க. தோன்றான். சொல்லுங்க. தோண்டனா. என்னத்தை செஞ்சான்? தோண்டினான். உடனே எல்லாரும் அபிமெலேக்கரும் கேரூரார் மேய்ப்பரும் ஓடி வந்து சொன்னார்கள், இது எங்கள் முற்பிதாக்களின் துறவு. வாக்குவாதம் பண்ணினார்கள், சண்டை பண்ணினார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஈசாக்கு விட்டு
கொடுத்துட்டு போயிட்டான். ஏசேக்குன்னு பேர் வச்சான். அடுத்த இடத்துல போய் அப்படி ஒரு துறவை தோன்றான். அதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தண்ணீரை வர வச்சார். அந்த இடத்துலையும் வந்து என்ன செஞ்சாங்க? வாக்குவாதமும் சண்டையும் பண்ணினார்கள். வாக்குவாதம் சண்டை பண்ணி முடிச்ச உடனே அந்த இடத்துக்கு சித்துனான்னு பேர் வச்சான். ஏசேக்கு சித்துனா. அடுத்த இடத்துல வாக்குவாதம் தோண்டுனா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். வாக்குவாதமும் சண்டையும் போட கேரூரார் மேய்ப்பரும் அபிமெலேக்கரும் வர சொல்லுங்களேன் வரவில்லை. தோண்டுனா வாக்குவாதம் சண்டை விட்டு கொடுத்தான். அடுத்த தோண்டுனா வாக்குவாதம் சண்டை விட்டு கொடுத்தான். அடுத்த தோண்டுனா வாக்குவாதம் சண்டை போட வரல. கர்த்தர் அவனுக்கு பழுகி பெருகும்படி கர்த்தர் இடத்தை உண்டாக்கினார். ஆமென். கரெக்டா? நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, இவன் தோண்ட எப்பயுமே பிசாசு வேலை மூடுற வேலை தான். உங்க ஜபத்தை மூடுவான், உங்க தரிசனத்தை மூடுவான், உங்களுடைய அழைப்பை மூடுவான், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மூடுவான். உங்க ஊழியத்தை மூடுறதுக்கு பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். உங்க உபவாசத்தை மூடுவான். ஆமா, ஈசாக்கு தோண்டிக்கிட்டே இருந்தான், இவன் மூடிக்கிட்டே இருந்தான். மூணாவது முறை தோண்டினா அங்கே மூடுகிறதற்கு சத்துரு வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்க தோன்றதுல சோர்ந்து போகாதீங்க, பிசாசு மூடுறதுல சோர்ந்து போயிடுவான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க தோன்றதுல சோர்ந்து போகவே கூடாது, ஜபத்துல சோர்ந்து போக கூடாது, தரிசனத்துல சோர்ந்து போக கூடாது, அழைப்புல சோர்ந்து போக கூடாது, அபிஷேகத்துல சோர்ந்து போக கூடாது, உபவாசம் பண்ணுகிறதுல சோர்ந்து போக கூடாது, டாக்ஸ் கொடுக்கிறதுல சோர்ந்து போக கூடாது, ஊழியம் பண்றதுல சோர்ந்து போக கூடாது, ஆட்கள் வரலையேன்னு சோர்ந்து போக கூடாது. என்ன கூட்டம் நடத்தினாலும் என் வேலை ஜெபிக்க வேண்டியது, என் வேலை உபவாசிக்க வேண்டியது, என் வேலை டாக்ஸ் கொடுக்க வேண்டியது, என் வேலை 400 மைலோ 500 மைலோ 600 மைலோ டிராவல் பண்ணி இங்க வந்து ஜெபம் நடத்த வேண்டியதுதான் என் வேலை. பெருக பண்ணுகிறது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. நீங்க வாக்குவாதம் பண்ணவில்லை என்றால் கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவா. எப்பெல்லாம் வாக்குவாதம் வந்துகிட்டே இருந்ததோ, சண்டை வந்துகிட்டே இருந்ததோ, பிரிவினைக்கு அங்க இடம் உண்டான போது அவன் பார்வையை டோட்டலா, சித்தப்பா கூட இருந்து வந்த பார்வை மாறி சோதோமின் பக்கம் அவன் பார்வை திரும்பியது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வாக்குவாதம் இருக்கா, சண்டை இருக்கா, பிரிவினை இருக்கா. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே பிரிந்து போகிறான். எல்லா காரியங்களிலும் தலையிட்டு கொள்ளுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, பிரிந்து போகிற ஆவி இச்சையை நிறைவேற்றுகிற ஆவி. லோத்தின் ஆவி பிரிந்து போகிற ஆவி, இச்சை. அது மேல பார்வை வேற பக்கம் போயிருது. பிரிஞ்சு போயிட்டாலே இச்சை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. பிரிஞ்சு போயிட்டாலே என்ன வருது? சுயம் வருது, சண்டை வருது, வாக்குவாதம் வருது. என்னைக்கு ஒரு மனிதன் சண்டை போட, வாக்குவாதம் பண்ண, பொறாம வந்துருச்சோ, என்னைக்கு இந்த பிரிந்து போகிற எண்ணம் வந்துருச்சோ, அப்போ ஒன்று அறிந்து கொள்ளுங்க. என்னைக்கு ஒரு மனிதனுக்கு பரலோகத்தின் தரிசனமும், என்றைக்கு ஒரு மனிதன் பரலோகத்துக்கு அதெல்லாம் பரலோகம் மேட்ரே இல்லை அப்படின்னு நினைக்கிறானோ, அன்றையிலிருந்து அவனுக்கு உலகத்தின் மீது தான் ஆசை வரும். ஏன் இன்னைக்கு பல ஊழியக்காரன் பரலோக ராஜ்யம் வந்துட்டு இதுதான் பரலோகம்னு அனுபவிச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஏன்னா அவனுக்கு பரலோகத்துக்கு போவேங்கிற நிச்சயம் இல்லை, பரலோகங்கிறத மேன்மையாக எண்ணலை. அதனால தான் உலகம் அவனுக்கு இன்பமாக சோதமுக்கு போகிற வழி, சோவாருக்கு போகிற வழி ஏதேன்னு போல இருக்கிறதுக்கு காரணம் எகிப்தை போல இன்னைக்கு உலக மனுஷன் அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், கிரேஸ் காஸ்பல், ஹைப்பர் கிரேஸ் காஸ்பல், எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் காஸ்பல், பரலோக ராஜ்யம் வந்துருச்சு, ஆண்டு அனுபவி, சொந்தமாக வாய பிளந்து சாப்பிடு, அனுபவி ராஜா அனுபவின்றான்ல. ஏன்னா அவன் பரலோகத்தின் நிச்சயத்தை இழந்ததுனால தான் அவன் கண்ணு பூமியை பார்க்கிறது. இன்னைக்கு லோத்தின் ஆவி, லோத்தின் பார்வையை இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு மாற பண்ணுவாராக. எல்லாம் கை தட்டிடணும். தட்டினா நீதிமொழிகள் 23:31 பாருங்க. 23:31 மதுபானம் இரத்த வர்ணமா இருந்து பளபளப்பா தோணுமா? அது மெதுவா இறங்கும், அது விரியனம் போல தீண்டும். 35 என்னை அடித்தார்கள் நோகவில்லை, சொரணையே இல்லை. பக்கத்தில் கேளுங்க, சொரணை இருக்கான்னு.
கேளுங்கடா, கேளுங்கப்பா. சொரணம் இருக்கா? இது பாருங்க, இரத்த வர்ணம் போல் இருக்கும் பாத்திரத்தில் இருக்கும்போது, அது அப்படி பார்க்க ரொம்ப இன்பமாக இருக்கும், பார்வைக்கு ரொம்ப இன்பமாக இருக்குமா இல்லை? அதே 3, 8, 9 பாருங்க, அந்த பழம் வந்து பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? இன்பமும். அத்தாடி, பார்வைக்கு இன்பம், புசிக்கிறதுக்கு. எப்படி அவன் கள்ளப்பைய, திருட்டு பைய இருக்கான் பாருங்க ஒரு பைய, அந்த பயலை நம்பி பல பேர் மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், ஏங்க பார்வைக்கு இன்பமாக பளபளன்னு இருக்கான், அது விரியனை போல தீண்டுமா, சர்ப்பத்தை போல அப்படி இருக்குது. அதை வந்து நீ எடுக்காத. அது என்னை அடித்தார்கள் நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் சொரணையே இல்லை. இங்கே பாருங்க, லோத்தின் பார்வை அப்படிதான், சொரணையே கிடையாது அவனுக்கு. ஏன் தெரியுமா? 13ஆம் அதிகாரத்தில் பார்வை மாறின உடனே கர்த்தர் அவனை கண்டிக்கிறாரு. எதுக்கு? 14ஆம் அதிகாரத்தில் மொத்த 4 ராஜாக்கள், 5 ராஜாக்கள், சோதோம் கொமோரா ராஜா, மற்ற ராஜாக்கள் 5 ராஜாக்கள், செனாயா ராஜாவாகிய அம்ரேப்பேல், எலாசா ராஜாவாகிய அரித்தேக்கேல் என்று சொல்லி 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆரம்பித்தா மொத்தம் 2 வசனத்தில் 9 ராஜா பேர் இருக்குது. இந்த 5 ராஜா 4 ராஜா கூட சண்டை போடுறாங்க. இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜா சோதோம் கொமோரா ராஜாவை தோக்கடிச்சிடுறாங்க. அப்பொழுது லோத்து அவன் மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அப்பொழுது கொண்டு போன போது ஆபிரகாமுக்கு ஒரு எபிரேய வாலிபன் வந்து சொல்லுகிறான், உடைய சகோதர மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் குடும்பத்தில் 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்தான். இங்க பாருங்க, இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும். எப்பா லோத்து, உன் பார்வை கொஞ்சம் டைவர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு அடியை போடுறாரு. யாருக்கு? லோத்துக்கு ஒரு அடி விழுது. சத்துரு கையில விட்டு விடுகிறார், சத்துரு கையில கொள்ளையிடும்படி ஒப்பு கொடுத்து விடுகிறார். சிறைப்பட்டு போனதற்கு பின்பாக அவரே அடிக்கிறார், அவரே காயங்கட்டுகிறார், அவரே எண்ணெய் வார்க்கிறார், அவரே திராட்சரசத்தை ஊற்றுகிறார், அவரே கொண்டு போய் எப்படி சத்திரத்தில் விட்டாரோ அதே போலதான் கர்த்தரே லோத்துவை அடிக்கிறார். உன் பார்வை மாறுது, உன் தரிசனம் மாறுது, உன் அழைப்பு மாறுது. நீ இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற பக்கம் பிரிஞ்சு போற, வாக்குவாதம் பண்ற, சண்டை பண்றேன்னு சத்துரு கையில லோத்துவை ஒப்பு கொடுத்து விட்டு திரும்ப ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பி சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அப்பவாது லோத்து உணர்ந்திருக்கணுமா இல்லையா? அப்பையும் உணரவில்லை. அப்பொழுதும் ஆபிரகாம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சித்தப்பா நீங்க போங்க சித்தப்பா, நான் இந்த பக்கத்துல. அப்பவாது உணர்ந்திருக்கணுமா இல்லையா? சொரணை இல்லை, சொல்லுங்க, சொரணை கட்டவன். எத்தனை முறை நம்மளை அடிக்கிறாரு தெரியுமா? எத்தனை முறை உன் பார்வையை சரியாக்குன்னு சொல்றாரு. அப்பயும் நமக்கு என்ன வரல? சொரணை வர்றதே கிடையாது. இது 2வது முறை பாருங்க. அடுத்த செகண்டரி இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சோதம் கொமாராவை 18ஆம் அதிகாரத்தில் நான் அழிக்க போகிறேன் என்று ஆபிரகாமுக்கு எச்சரிக்கிறார். அழிக்க போறேன். இவன் நின்றுட்டு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா, 40 இருந்தா, 20 இருந்தா, 10 இருந்தா அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். ஒருத்த பயம் இருந்தாலும் அழிக்க மாட்டேன்டா. அவன் முன்னாடி நின்று போராடுறான் ஆண்டவர் சமூகத்தில். 3 பேரை கர்த்தர் இறங்கி வருகிறார். சோதம் கொமாரா இதில் போய் லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாவற்றையும் கையை பிடித்து இவன் தாமதித்த இவனை கையை பிடிச்சு வெளியே கொண்டு அழைத்து போய் மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, ஓடு. துரிதப்படுத்தினாரா இல்லையா? தப்பு வச்சாரா இல்லையா? அப்பையும் இந்த பயலுக்கு சொரணை இருந்துச்சா? சொரணை இல்லை. அப்பையும் என்ன சொன்னான் தெரியுமா? மலைக்கெல்லாம் ஓடி பார்க்க முடியாது, நான் பக்கத்துல ஊரு என்ற ஊர் இருக்கிறது, நான் போகிறேன். சொரணை இல்லை. பக்கத்தில் கிளம்பி சொரணை இல்லை. சொல்லுங்க, சொரணை இல்லை. யாருக்கு? லோத்துக்கு சொரணை இல்லை. சொரணை வரமாட்டுக்க. எத்தனை தடவை அடிச்சிட்டாரு, எத்தனை தடவை உங்களுக்கு கேட்ட போட்டாரு, எத்தனை தடவை உட்கார வச்சிருக்காரு, எத்தனை வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கீங்க, எத்தனை முறை உங்க பார்வை தரிசனம் மாறி பிரிந்து போய் ஈச்சையின்படி எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டு திரும்ப விழுந்துட்டு இருக்க. திருப்பி அடிக்கிறார், திருப்பி காயம் கட்டுறார், திருப்பி எண்ணெய் ஊத்துகிறார், திராட்சரசம் ஊத்துறார். அடிச்ச பிறகு உங்க பார்வை மாறல, இன்னும் உனக்கு சொரணை வரலைன்னா லோத்தே, உன் பார்வை டேஞ்சர், முடிவு மோசமா போயிடும். இது மட்டுமா? அடுத்தது பாருங்க. இவன் 2 பெண் பிள்ளைகளை பெற்றிருந்தான். சொல்லுங்க,
பெண் பிள்ளைகள் அப்படின்னா என்ன தெரியுமா? பலவீனத்துக்கு தகப்பன் என்ற அர்த்தம். பெண் என்றாலே பலவீன பாண்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் பலவீனத்துக்கு தகப்பன். பலவீனத்துக்கு தகப்பன். இந்த பெண் பிள்ளைகள் மூலியமா குடிச்சு வெறிச்சு பாவத்தில் விழுந்து இந்த பெண் பிள்ளைகள் மூலியமா வெளியே வந்ததுதான் யாரு? அம்மோனியரும் மோவாபியரும். பலவீனத்துக்கு மட்டுமா தகப்பன்? சாபத்துக்கும் பாவத்துக்கும் தகப்பனா மாறிட்டான். பாவத்துக்கும் சாபத்தின் சந்ததிக்கும் தகப்பனா மாறிட்டான். இதை விட ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியுமா? உபாகம் 23 2-3 வசனத்தில் நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்களேன். அம்மோன் புத்திரர்களும் மோவாபியர்களும் 10ஆம் தலைமுறை வரைக்கும் தேவ சந்நிதியில் சேரவே கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையே போட்டுட்டாரு. ஒரு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உன் பார்வை மாறுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சொரணை அப்படி உணர்வை போயிடும். உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசாசு பிடுங்குவான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பான். உங்கள் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருடுவான், உங்கள் உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருடுவான். உடனே எடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? நோ, கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருடுவான். முதல்ல செல்லை பாருப்பான், முதல்ல ஃபேஸ்புக் பாருப்பான், முதல்ல இன்ஸ்டாகிராம் பாருப்பான், முதல்ல ட்விட்டருக்கு போகும்பான், முதல்ல யூடியூப்பில் சும்மா நார்மலாக மெசேஜ் கழும்பான், ஆன்லைன் எக்ஸாமுக்கு படிப்பான், ஆன்லைன் ஜூம் மீட்டிங் ப்ரேயர்பான், மீட் ப்ரேயர்மா. அப்படி மீட்டு ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும்போது சைடில் மெசேஞ்சரில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பான், ஜூம் ப்ரேயரில் ஜூமில் மெசேஞ்சர் அனுப்பிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஃபேஸ்புக்கில் இருந்தவன் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் போய் ஹாய் அப்படிம்பான். ஹாய்னாலே பேய். ஹாய் பேய். சொல்லுங்க, ஹாய் பேய். இந்த பேய் அங்கே அனுப்பினாலும் அந்த பேய் இங்கே வந்தாலும் பேய் பேய் தான். ஹாய் அப்படின்னு வந்தாலே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? பிளாக் அப்படின்னு போட்டுடணும். அன்னோன் பர்சன் ஹாய்ன்னு போட்டால் நீங்கள் என்ன பாய் ஹாய் இப்படி முதல்ல கை போடுறது, இப்படி போடுறது, பிச்சு பிச்சு ஹலோ. பிசாசு என்ன உடனே அவன் திருடணும், பொல்லாத பைய வேலை அவன் திருட்டு வேலை தான் பார்ப்பான். சொல்லுங்க, அவன் வேலை என்ன வேலை? திருட்டு வேலை. உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக திருடுவான். உடனே திருடுவான்னு நினைக்கிறீங்களா? மெதுவாக தான் திருடுவான், மெதுவாக எடுப்பான். ஹலோ, நம்ம தம்பி மாதிரிலாம் மியூசிக் வாசிக்கிறவங்க நல்ல பையங்க நான் நினைக்கிறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கிட்டாரு கீபோர்டு வாசிக்கிற பேடு வாசிக்கிற பையில கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. ரொம்ப கவனமாக இருங்கடா தம்பிகளாம்பேன். என் சர்ச்சிலையும் சரி தான், எங்கே போனாலும் சொல்லிடுவேன். ஏன்னா பிரசங்கியாக இருக்கும் மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு தான் உட்காந்துருக்கிறவங்கள விட போராட்டம் ஜாஸ்தி. அது மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப இருக்கும். அவன் கிட்டாரை தூக்கின உடனே அங்கே ஒன்று இன்னொன்று தூக்கிடும் கிட்டாரை. இல்லையா சொல்லுங்கள். ஏன் புரியுது உங்களுக்கு? இந்த ஆபிரகாமுடைய மனைவி கேத்தூரால் இருக்கா பார்த்தீங்களா? கேத்தூராளுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? அந்த 6 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை பேர் இசை, வேற பேர். அதுக்குடைய மீனிங் சொல்கிறேன், இசை. பிசாசு இசையால் தான் கீழே விழுந்தான். இசை தான் பெருமையை கொண்டு வந்தது. கரெக்டா? இசை வாசிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இவன் இங்கே வாசிக்கானா வேற எங்கேயோ வாசிக்கானான்னு தெரியல. இப்படி வாசிக்கும்போது வேற எங்கேயா வாசித்தரப்படாது. இல்லையா சொல்லுங்க. நம்ம பையனுக்கு நல்ல பையங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? இப்போ கிட்டார் வாசிக்கிறவனெல்லாம் பாருங்க, முடி இங்கே தொங்குது. பேடு வாசிக்கிறவன் கொண்டை போட்டு வாசிக்கிறான். புரியுதா? இசை அப்படியே பாப் இசை, அந்த ராக் இசை, இந்த இசை எல்லாம் உள்ள வருதா? கொஞ்சம் கொஞ்சம். நான் ஏன் சபையில் எல்லா பாட்டையும் நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல. பாட்டில் என்னவே கண்ணாடி போட்டு பாட வேண்டியிருக்கு, புண்ணாக்கு. ஏசப்பாவை மகிமைப்படுத்துறதுக்கு எதுக்கு கூலிங் கிளாஸ் கண்ணாடி அந்த இருட்டுக்குள்ளன்னு கேட்கேன். உனக்கு என்ன மாலை கண்ணோயா? சொல்லுங்க, அது என்ன? எனக்கு தெரியாம தான் கேட்கேன். ஹலோ சொல்லுங்கப்பா. நீங்கள் பாட்டு சூப்பராக இருக்கு பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள சூப்பராக தூக்கிட்டு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? என்ன இல்லை, சொரணியே இருக்காது. நீங்கள் பாருங்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
நீதிமானாகிய லோத்துவை பற்றி பேதுரு சொல்கிறாரு. அவனை குறித்து சொல்லும்போது என்னன்னு சொல்கிறாரு? நீதிமான் லோத்துங்கிறாரு. எப்படி லோத்தான்? நீதிமான். ஆனால் அந்த பையன் என்ன செஞ்சுருக்கான் பாருங்க. அதில் நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, நாள்தோறும் சோதோம் குமாராவில் உள்ள அக்கிரம கிரியைகளினாலே கண்டு, முதல்ல கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை கண்டான், கேட்குறான், வாதிக்கப்படுறான். ஆனால் சோதோம் குமாரா விட்டு வெளியே வர மாட்டான். அவன் பார்வை அப்படிதான். பல பேர் நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, வாதிக்கப்படுறீங்க, ஆனால் வெளியே வர மாட்டீங்க. பார்க்குறீங்க, கேட்குறீங்க, வாதிக்கப்படுறீங்க, ஆனால் வெளியே வர மாட்டோம். இந்தியாவை பற்றி தெரியும், பார்க்குறோம், கேட்குறோம், வாதிக்கப்படுறோம், ஆனாலும் ஜெபிக்க மாட்டோம். கேட்குறோம், பார்க்குறோம், வாதிக்கப்படுறோம், ஆனால் ஜெபிக்க மாட்டோம். 60 லட்சம் மக்கள், 60 லட்சம் வாலிப பிள்ளைகள், 18 வயசு 12 வயசு பிள்ளைகள் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க. கேட்குறோம், பார்க்குறோம், வேதனை வருது, ஆனால் ஜெபிக்க மாட்டோம். இவன் நீதிமான்னு போட்டிருக்கு பைபிளில். ஏன் தெரியுமா? ஏன்? பார்வை கொஞ்சம் மாறிடுச்சு. பார்வை மாறிட்டு வேற ஒன்றும் இல்லை. உன் விஷனே தப்பாக இருக்குப்பா. முதல்ல இருந்த விஷன் இல்லை, இப்போ உன் விஷன் தப்பாயிட்டு. வாக்குவாதம் என்னைக்கு சண்டை வந்துச்சோ, என்னைக்கு பிரிவினை வந்துச்சோ, என்னைக்கு இச்சை வந்துச்சோ, எத்தனை முறை கர்த்தர் அடித்தார், எத்தனை முறை உங்களை சிட்சித்தார், எத்தனை முறை உங்களை கண்டித்தார். ஆனாலும் உங்களுக்கு சொரணை இல்லாமல் போயிட்டே. சொரணை இல்லாமல் சொரலாம் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறார். திரும்ப திரும்ப கர்த்தர் சில கேட்டை போடுறார். திரும்ப திரும்ப சில காரியத்தில் கடினப்படுத்துகிறார். சொரணை என்றைக்கு மாறுதோ, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வுள்ள ஒரு பார்வையை தாருன்னு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போவோம். சபிக்கப்பட்ட சந்ததியின் பிள்ளைகளாய், சபிக்கப்பட்ட பாவப்பட்ட சந்ததியின் பிள்ளைகளாய், தேவ சமூகத்தில் 10ஆம் தலைமுறை வரைக்கும் வர முடியாத ஒரு கூட்டமாய் மாறாதபடிக்கு, பலவீனத்தின் தகப்பனாய் மாறாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமானா ஆண்டோட்ட இன்னைக்கு என் பார்வையை கொஞ்சம் மாத்திருங்கப்பான்னு சொல்லிடுவோமா? வலது கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க, பார்வையை கொஞ்சம் மாத்திருங்க. வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், பிரிவினை வேண்டாம், இச்சை வேண்டாம். என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறேன், எதை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை தருகிறேன் இயேசு நாமத்தில். ஆமென். ஆதியாகமம் 49 14 15 பாருங்க. Genesis chapter 49 14 and 15. இசக்கார் 2 பொதியின் நடுவில் படுத்திருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதலுக்கு இடம் நல்லது என்று, நாடு வசனதியானது என்று சாய்த்து பகுதி கட்டுகிறவனான இசக்கார் நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனுஷன். 12 பேர் கோத்திர பிதா, ஒரு ஆளு இசக்கார் கோத்திர பிதா, விளையாட்டு கிடையாது, கோத்திர பிதா. அவ்வளவு பெரிய ஆளுங்க இசக்காரு. ஸ்பிரிச்சுவல் மேன், பாடுபடுகிறவன். சொல்லுங்க, அவன் ஆரம்பம்லாம் எப்படி பாடுபடுவான். ஐயோ, சிலுவை சுமப்பாங்க. பாடுபடுறதுல அந்த ஆள் அடிச்சுக்கவே முடியாது. கழுதைய போல சுமப்பான். சவுல் ஏன் கழுதையை தேடி போனா உங்களுக்கு தெரியுமா? சவுல் முதல்ல யாரை தேடி போனா? கழுதை காணாம போயிட்டு தானே தேடி போனா. ஏன்னா கழுதைக்குரிய வேல்யூ சவுலுக்கு தெரியும். ஏன்னா கழுதையை பத்தின ஃபுல் எஜுகேஷன் படித்தவன் சவுல். தெரியுமா? இந்த கேரளாவில் ஒரு பிரதர் அமெரிக்காவில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு, ஐடி ஃபீல்டை விட்டுட்டு அமெரிக்காவில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் கழுதையை காமிச்சிருக்கிறாரு. கழுதைன்னு வருத. சவுல் கழுதையை தேடி போனானேன்னு, ஏன் கழுதையை தேடி போனான்னு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் கழுதை மேலே ஏறி வந்தார். பிழையாம் கழுதை பற்றி பேசுகிறாரு. என்ன கழுதை அடிக்கடி வருதுன்னு சொல்லிட்டு கழுதையை பற்றி மெடிடேட் பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் ஐடி ஃபீல்டு வேலையை விட்டுட்டு கேரளாவில் வந்து இன்றைக்கு ஏறக்குறைய உலகத்தில் இருக்கிற அவ்வளோ கழுதை ப்ரீடையும் வளர்க்குறாரு. நாட்டு கழுதையிலேருந்து தமிழ்நாட்டு கழுதை எல்லா கழுதையும் வாங்கி வளர்க்குறாரு. உங்களுக்கு தெரியுமா, அவருடைய சம்பளம் அமெரிக்காவில் இருந்தபோது வெறும் 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினார். மாதம் 2 to 2.5 லட்சம் சம்பளம் வாங்கினார். இன்னைக்கு மாதம் கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறாரு. வெறும் கழுதையை வச்சுங்க.
நம்ம கழுதைன்னு அப்படிங்கிறோம். கழுதை, பிள்ளைய கழுதைங்கிறோம். கழுதை எவ்வளோ வேல்யூ தெரியுமா? கழுதை மில்க்கு, அதை வச்சு இந்த இந்த அது இந்த இது பியூட்டி க்ரீமு, மாய்ஸ்சரைஸ் க்ரீமு, என்னென்னமோ பண்ணுறாங்களாம். அது ஒரு சங்கே 100 ரூபாவோ எவ்வளோ சொல்கிறாங்க ஒரு சங்கு பால். ஆமாம், வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடுமா. அவ்வளவு வேல்யூபுளாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சுமக்கிறதுக்கு கழுதை இசகார் அப்படின்னு என்ன பாடுபடுவான், பிரச்சனை போராட்டம் நான் சுமப்பான். அப்படிப்பட்ட ஆள் தாங்க சூப்பர் பர்சன், ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆமாம், இயேசு சொன்னது போல மத்தேயு 10ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தில், அனுதினமும் அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொன்னது போல சீசனா இருந்தவன் இசகார். சுமப்பான் சிலுவையை, அனுதினம் பாடுகளை சுமப்பான். என்ன பிரச்சனை வந்துட்டாலும் சுமப்பான், பாடுகளை சகிப்பான். அப்படிப்பட்ட ஆள் தாங்க கோத்திர பிதா தான் இசகார். ஆனா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பார்வை கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னது? இளைப்பாறுகிறதற்கு இடம் நல்லது, நாடு எப்படியா வசதியானது என்று கண்டு. நாடு வசதி இருக்கிறதுக்கு இழக்கிறதுக்கு இளைப்பாது. 12 பேர் வந்தான்னா சக்கு புக்குன்னு எங்கேயாவது போய் எங்கே படுத்தா எங்கே உட்காந்தா நல்ல இடம், அந்த இடத்துல சில குரூப் இருக்குது பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ற இடத்துல நீங்கள் சாப்பிட்ற இல்லை, நீ கல்யாண வீட்டுக்குலாம் போனதே கிடையாதா? பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் கல்யாணம் நடக்கட்டும் எது நடக்கட்டும் நீங்கள் நடத்துங்க, நாங்கள் முதல்ல முடிச்சுட்டு வரோன்ட்டு வேகமாக முதல்ல பந்தியை முடிச்சுட்டு அப்புறமேட்டு வருவாங்க. பிரதர் சாப்பிட்டோம்ல பாருங்கள், முதல்ல இந்த பெஸ்ட் பிளேஸை தேடுவாங்க தெரியுமா? சிலது நம்ம சர்ச்சில் சில குரூப் இருக்குது தெரியுமா? பல 30 வருஷமாக அந்த தூணில் சாஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு குரூப் இருக்குது தெரியுமா? தெரியாதா? நம்ம சர்ச்சில் வரும்ல, தோத்திரம் தூதி பாத்திரா உமை என்றும் அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது உள்ள நுழையும்ல ஒரு குரூப்பு. அப்படி வந்து அப்படி பாத்தீரே என்னை கருத்தாக உமக்காக எடுத்தானே எடுத்தீர் என்னை எடுத்தீச்சரையும் எனக்காக பனக்கு அடியில் படுத்தீரே தோத்திரும். நாடு சில ஆட்கள்லாம் வசதி. ஃபாதர் சூப்பர் பாட்டு பாடியிருக்காருல, வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானம், வசதிகள் நிறைவு தருவதில்லை வானத்தை எவரும். பாருங்க, இந்த இளைப்பாறதுக்கு நல்ல இடம், உக்காடுறதுக்கு பெஸ்ட் பிளேஸு. இனி வருகிற காலம்தான் இளைப்பாறுதல். நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? இயேசுகிட்ட கேட்டால் ஏசப்பா சொல்லார், நரிகருக்கோ சொல்லுங்கப்பா, ஆகாயத்து பறவைகளுக்கோ, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ. வாட் அ பியூட்டிஃபுல். நம்ம அப்பாவே பஞ்சபாட்டில் தான் வாழ்ந்திருக்காரு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே கிடையாது. காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் ஊழியம், நைட்டு முழுசும் ப்ரேயரு, மெடிடேஷன், ஃபுல் பேக்டாக இருந்திருக்கிற நம்ம ஆள். இனி வருகிற காலம்தான் இளைப்பாறுதல் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இனி வருகிற காலம்தான் இளைப்பாறுதல், அந்த பரலோகம் தான் எனக்கு இளைப்பாறுதல். இங்க இருக்கிற காலம் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் இளைப்பாறுதலே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. எழுப்புதல் வந்துட்டுனாலே என்ன கிடையாது, புரியுதா? இது எழுப்புதல் தரிசன பெருவிழா. அப்படின்னா இது சுகமளிக்கிற பெருவிழா இல்லை, விடுதலை பெருவிழா இல்லை, அற்புத பெருவிழா இல்லை, தரிசன பெருவிழா. இங்கே இருக்கிற ஆளுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன செஞ்சானா? பகுதி கட்டினானா. சொல்லுங்க, யார் பகுதி கட்டுவா? சோம்பேறி. நீதிமொழிகள் 12:24 பாருங்க. சோம்பேறி தான் பகுதி கட்டுவான். பகுதி கட்டுறதுன்னா என்ன? கப்பம் கட்டுறது. சொல்லுங்க, கப்பம் கட்டுறது.
முந்தி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் அரசாட்சி எனக்கு கப்பம் கட்டு அப்படின்னு சொன்னபோது அவனுக்கு பணிவிடை செய்து கப்பம் கட்டிட்டு நான் ராஜாவாக இருக்கிறேன் என்ற கோழைகள் ராஜாவும் இருந்தார்கள். ஆனால் அதே இந்த தமிழ்நாட்டில் உனக்கு கப்பம் கட்ட முடியாதியா அப்படின்னு செத்த தைரியமுள்ள ராஜாக்களும் இருந்தார்கள். கரெக்டா? ஆமென். ஆமாம், மாறு தட்டி கொண்டு டைலாக்லாம் பேசின ஆட்கள்லாம் இருக்காங்களே. அப்போது இந்த பிசாசோட கை கோக்க விரும்புகிறவன் கப்பம் கட்டுவான். கரெக்டா இல்லையா? நம்ம இந்த ஒரு 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 ரிப்போர்ட்டர், எக்கனாமிஸ்ட், அவர் பேர் என்ன, ஆனந்த் சீனிவாசன் தெரியுமா? நமக்கு என்னங்க தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். நமக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வண்டியை ஓட்டுவோம். யாருங்க இருந்த ஆனந்த் சீனிவாசன் சூப்பராக பேசுவார். உலக காரியத்தில் கரெக்டாக பேசுவார். 10,000 சம்பளம் வாங்குறியா, நீ என்னென்ன செய்யணும்னு அழகாக சொல்லி கொடுப்பார். எதுக்கு தேவையில்லாமல் நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற, எதுக்கு படம் பார்க்க போகிற, இப்படிலாம் சொல்லி கரெக்டாக நீ சேமிக்கலாம், இவ்வளோ லட்சம் சேமிச்சிடலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அழகா ஆனந்த் சீனிவாசன். அவர் கடைசியாக ஒன்று சொன்னார். ஆமாம், அம்பானிக்கும் அதானிக்கும் வாரி கொடு, மக்களுக்கு வரிய கொடு. அம்பானிக்கும் அதானிக்கும் வாரி கொடு, மக்களுக்கு வரிய கொடு, மொத்தத்தில் இந்தியாவை வித்துடு. இப்படி எழுதியிருக்கிறார் அவர். வாரிக்கொடு, வரிய கொடு, வித்துடு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்போது கப்பம் கட்டுறது, பகுதி கட்டுறது அப்படின்னா என்ன? இவன் பிசாசோட எதிர்த்து நிற்க முடியல. யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 6:10 சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலோ பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. அதனால் தீங்கு நாள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரட்சை, பட்டயம், கேடயத்தை பிடித்து நீ யுத்தம் பண்ணி ஜெபம் சொல்றாரு. அதை விட்டுட்டு இந்த நோ சண்டை சேக்கு சொல்லுங்க. இதான் பிசாசோடு ஒருமித்து போகிறது. சொல்லுங்க, ஊரோட ஒத்து வேலைகிறதுன்னு இருக்குல்லங்க. தெரியுதா இல்லையா? பிசாசு சொல்றான் நீ எனக்கு கப்பம் கட்டுன்றான், சோம்பேறி சொல்றான் கட்டுறேன் அப்படிங்கிறான். ஆனா சோம்பேறி கட்டுறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இசாகார் நல்லா படுத்து தூங்கு, நல்லா எலும்பு, அதை காலையில் 4 மணி 5 மணி ஜெபம்லாம் பண்ண தேவையில்லை, நைட்டு விழிப்பு ஜெபம்லாம் எதுக்கு? தூங்கு, எலும்பு, நல்லா ட்ரெஸ் போடு, நல்லா சாப்பிடு, நல்லா சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றது. நாடு வசதி என்றும் எடுக்கிற இடம் இளைப்பாறுதலாம் பாரு, இந்த இருக்கிற காலம்லாம் ஹாப்பியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றான்னா அவன் யாரோட கப்பம் கட்டுறான்? சத்தமா சொல்லுங்கப்பா. பிசாசோடு ஒருமித்து போகிறான். அவனுக்கு விபச்சாரக்காரனோடும் பங்கு உண்டு, திருடனோடும் ஒருமித்து போகிறான். அவனுக்கு பங்கு இருக்கு. பிசாசோடு கை கோர்த்து கொள்றான். அவன் தான் சாப்பிடும்பான், அவன் தான் உபவாச தேவையில்லம்பான், நல்லா படுத்து தூங்கும்பான், ஜெபம் பண்ணாதன்னு சொல்லுவான். இளைப்பாறுதல் நல்ல இடம், ஏன் நைட் எல்லாம் விழிக்கணும், ஏன் டயர்ட் ஆகுறீங்கன்னு சொல்லுவான். வருத்தி கொள்ளாமல், கிரயம் செலுத்தாமல் தூக்கத்தை வெறுக்காம எழுப்புதல் வராது. அல்லேலூயா, ஆமென். பகுதி கட்டுவான் சோம்பேறி வேலை செய்ய முடியாதபடியால் அவனுடைய ஆசை அவனை கொள்ளும். சோம்பேறிக்கு வேலை செய்ய பிடிக்காததுனால அவன் ஆசை அவனை கொள்ளுது. ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியல, ஆண்டு சமூகத்தில் விழித்திருக்க முடியல, அவன் ஆசை அவனை கொள்ளுது. சோம்பேறி வழியில சிங்கம் இருக்கு, வீதியில சிங்கம் இருக்குமா. சோம்பேறி குளிருகிறது என்று உளமாட்டான். சோம்பேறியின் வழியாய் போனேன், அதெல்லாம் காஞ்சொரிகளும் முச்செடிகளுமாய் இருந்தது. சோம்பேறி படுக்கையிலே ஆடிட்டே இருப்பான். கதவு நிலைகளில் ஆடுகிறது போல படுக்கையிலே ஆடிக்கொண்டிருப்பான். சோம்பேறி விரும்பி ஒன்றும் பெறமாட்டான். சோம்பேறி. இசகார், படுத்து தூங்குறியோ? பல பேருக்கு காலையில் 5 மணின்னா என்னன்னே தெரியாது. இதில் காலையில் 7:30 எழும்பிட்டு அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணத்தேனே 7:30 அதிகாலையா ஆளும்.
5 4:30 மணிக்கெல்லாம் எழும்புறவங்களா இல்லையா? இல்லை கூட்டத்தோடு இதை போட்டுறாதீடா. 7 மணி 7:30 8 சூரியன் மிதித்த பிறகுதான் நான் எழும்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா. ஆஹா, யாருக்கு தான் டயர்டு இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் டயர்டு இருக்குது. சில குரூப்லாம் நைட்டு முழுவதும் செல்ஃபோனை இப்படி வச்சுட்டு கண்ணு மட்டும் தெரியுது, நைட்டை வேறு ஆஃப் பண்ணிக்கிட்டு. சில குரூப்பு போர்வையை போத்திக்கிட்டு உள்ளே உட்காந்து பார்க்குது. ஆமாம், காலையில் சர்ச்சுக்கு வருது, பாஸ்டர் பாஸ்டர் என்னடா பாஸ்டர், கையெல்லாம் ஒரே வலி பாஸ்டர். நாங்கள் உடனே தீர்க்க தரிசனம் சொல்லணும், தலையில் கையை வச்சு, மண்டையிலையும் கொண்டையிலையும் கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இந்த கை வலிகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த கை பலவீனங்கள் விலகி போவதாக அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்னு நினைப்பீங்க. நோ, நான்லாம் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுவேன். நைட்டு முழுதும் பயவுள்ள செல்லை பார்த்துட்டு வந்திருக்கு இயேசுவின் நாமத்தில். இதுக்கெல்லாம் இந்த கையும் வலிக்குதுன்னா செல்லை தவிர வேற என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? கையெல்லாம் வலிக்குதான், கையே போகுது உனக்கு. எப்போ பார்த்தாலும் இப்படி இது ஒரு வாதம், இது ஒரு வியாதி. என்னது? இப்போ எல்லாருக்கும் இது ஒரு வியாதி. சரியான வியாதி. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் செல்போன் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. பார்வை மாறிடணும்ப்பா. அவன் நாடு வசதின்னு பார்ப்பான். உட்கார சில ஆள்லாம் பாருங்க விட்டே கொடுக்காது. பஸ்ஸில் ஏறினா நல்ல இடத்த போய் பிடிச்சிக்கும், சைங்கன்னு போய் உட்காந்துக்கிட்டு. சில குரூப்பில் இருக்குது. நாங்கள்லாம் முந்தியெல்லாம் பஸ் ஏறும்போது செருப்பை தூக்கி உள்ளே போட்டு கர்ச்சிப்பை தூக்கி உள்ளே போட்டு கரெக்டான ஏறத்துட்டா. சிலர்லாம் கம்பியை பிடிச்சி ஏறி சன்னல் வழியெல்லாம் உள்ளே போயிருக்கேன் நான். யாருக்குங்க? எங்கள் அண்ணன் அப்படி நிற்பார், எங்கள் அண்ணனுக்கு இடம் பிடிச்சி கொடுப்பேன் நான். அவர் நாடு வசதியானது என்று கண்டு இவன் கஷ்டப்படட்டும்னு அவர் போய் ஜம்முன்னு உட்காருவார். இளைப்பாறுகிறத இடத்த தேடக்கூடாது. சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வாழ நினைக்கக்கூடாது. இசகாருடைய பார்வை மோசமான பார்வை. எப்பவுமே வசதின்னு தேடி ஓடுறாள். பொருளாசை, உலகத்தின் மீது உங்கள் பார்வை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்க, ஒரு காரியத்தை 21 நாள் கண்டினியூவாக செஞ்சிட்டிங்கன்னா அது உங்கள் ப்ராக்டிஸ் ஆயிரும். காலையில் 5 மணிக்கு கஷ்டப்பட்டு எந்திரிச்சிருங்க. 21 நாள், 22வது நாள் அது உங்களுடைய பழக்கமாக மாறிடும். புரியுதா? தயவுசெய்து அதை பழகுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எவனாவது ஜெபம் பண்ண வேண்டாம், உபவாசிக்க வேண்டாம், நைட்டு விழிப்பு ஜெபம் தேவையில்லை, திறப்பில் 12 வாசல் தேவையில்லை, திறப்பின் வாசல் ஜெபம் இல்லை தேவையில்லை. திறப்பின் வாசல் ஜெபம் இயேசு தான் எல்லாம் சிலுவையில் திறப்பில் வாசலில் நின்று விட்டாரே, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்பான். இடம் கொடுக்காதீங்க. அவெல்லாம் சோம்பேறிப்பைய. சொல்லுங்கள். கவனமாக இருக்கணும். என்னாகும் 32:1 ரூபனையும் காத் புத்திரரையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. ரூபன், காத். பார்த்தபோது ஆடு மாடு தங்குகிறதற்கு வசதியான இடம் என்று கண்டார்கள். இங்கே பாருங்களேன்,
காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. வனாந்தரத்தில் பாதி பேருக்கு மேலே அழிக்கப்பட்டு செத்து போயிட்டான். வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். பல பேர் விக்கிரகாராதனை கொண்டார்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், அவிசுவாசம் கொண்டார்கள், கோபப்படுத்தினார்கள், வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் இவர்கள் நேராய் கானானுக்கு பக்கத்தில் வந்து அடுத்தது யோர்தான்ல தாண்டிட்டா கானான். சொல்லுங்க, யோர்தானை தாண்டிட்டா கானான் தான். யோர்தானை குதிச்சு அடுத்து போயிட்டா கானான். இவ்வளவு தூரம் வந்துட்டான், பிழைச்சிட்டான் ரூபனும் காத்தும். ஆனால் கடைசியில் பாருங்க, அங்கே கொஞ்சம் போகிறதுக்கு யோசித்துட்டு யோர்தானுக்கு முன்னாடியே சொல்கிறான், எப்பா யோர்தானில் உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிற ஆசாரியர்கள் கால் வச்ச போது யோர்தான் பிரிய போது அழகாக பிரயாணப்பட்டு உள்ளே போய் சுதந்திரிக்க போகிறோம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை. ஆனால் இவன் கானானுக்குள்ள நுழையிற பக்கம் வந்துட்டு, ஆனால் காத்து புத்திரரும் ரூபன் புத்திரரும் இது ஆடு மாடுகளுக்கு நல்ல வசதியான இடமா இருக்க, மேய்க்கிறதுக்கு தண்ணி இருக்குது, தங்குறதுக்கு புல் இருக்குது, அது இருக்கு, இதுக்குன்னு மிருகங்களுக்கு நல்ல இடம் என்று கண்டு கானானுக்குள்ள போக பிரியப்படலை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கானானுக்குள்ள போகிறதற்கு யுத்தம் பண்ணும்படி செயல்பட்டவர்கள் காத்தும் அங்கே ரூபன் புத்திரரும் சண்டை பண்ணாங்க. சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார்கள், அவர்களுக்கு கானானுக்குள் பிரவேசிக்க உதவி செய்தார்கள். ஆனாலோ அங்கே உள்ள போய் வாசம் பண்ணி இளைப்பாறுகிறதற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்காமல் திரும்பவும் யோர்தானுக்கு இக்கரையிலே வந்து, ஆடு மாடோ நல்லா இருக்கு, அதுக்கு நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு இருக்கிறது. பார்வை எப்படி போயிட்டு, பக்கத்தில் தான் காணா, பக்கத்தில் தான் வாக்கு தத்துவம், பக்கத்தில் தான் எழுப்புதல் இருக்குது, கொஞ்சம் போயிட்டாப்பா சுதந்திரிச்சிடலாம். ஆனால் அங்கே போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், எழுப்புதலுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம், ஆனால் வேண்டாம், நம்ம இங்கே இருந்துருவோம். ஆடு மாடுகளுக்கு மேய்க்கிறதற்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு நல்ல இடம் என்று கண்டு அவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? ஆடு மாடு மிருக குணம். சொல்லுங்க, மிருக குணம். மிருகம் மிருகத்தை தான் பார்க்குறான், மிருகத்தை சாப்பிடணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். சண்டெல்லாம் போட்டான், அவன் மற்றவனுக்கெல்லாம் உதவி செஞ்சான். ஆனால் இவன் போகலை, இவன் போய் சுதந்திரிக்கலை. பல பேர் இருக்கீங்க, பல பேர் எழுப்புதல் தரிசனத்தில் பிடிக்குது, கூட ட்ராவல் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஊழியத்துக்கு கூட ட்ராவல் பண்ணி வர்றீங்க, போகலான்னு சொல்கிறீங்க. ஆனால் சுதந்திரிக்கிற நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து ஆடு மாடு மிருக குணம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீதிமொழிகள் 12:1 சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறாங்களா? ஏன்னா அப்படியே டே பை டே பக்கத்தில் நெருங்க 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 உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை ரொம்ப நெருக்குவார். புரியுதா? பரலோகத்துக்கிட்ட நெருங்க 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 நம்மளை ரொம்ப அப்படி கொஞ்சம் நெருக்குவார். ஏன்னா இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவே, சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவே. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. விளையாட்டு கிடையாது, விசாலமான பாதை இல்லை, நெருக்கா இருக்கும். அப்படின்னா என்ன? இன்னும் கொஞ்சம் நம்ம நெருக்குவார், கடிந்து கொள்ளுது. எபிரேயர் 12:5 வேதம் சொல்லுகிறது, அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. எந்த மகனை அவர் சிட்சிக்கிறாரோ தாம் சேர்த்துக் கொள்ளுகிற, எந்த மகனை அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். நீங்கள் சிட்சைகளை சகிப்பீர்களானால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடையாது இருக்குமானால் நீங்கள் பிள்ளைகளாய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். 10 சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் உங்களை சிட்சித்தார்கள், இவரோ உங்களை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு, பரலோகத்துக்கு உங்களை பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு முடிவு பரியந்தம் உங்களை சிட்சிப்பா. பரலோகம் போற வரைக்கும் நம்மளை சிட்சிப்பா, பரலோகம் போகிற வரை நம்மை சிட்சிப்பா, பரலோகம் போகிற வரைக்கும் முன்னும் பின்னும் நம்மளை நெருக்குவா. குறுகலாத்தான் இருக்கும், வசதியா இருக்காது பரலோகம் போற பாதை. அல்லேலூயா, ஆமென்.
பார்வையை நம்ம மாற்றணும். சொல்லுங்கள், பார்வையை மாற்றணும். யோபு 31:1 சொல்லுகிறது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் கண்ணியின் மீது நினைப்பாயிருப்பது எப்படி? பிரதிஷ்டை பண்ணியாச்சு, பக்காவாக போயிடணும். உலகத்தை பார்க்குற வாழ்க்கை நம்ம இருக்கக்கூடாது. ஒரு 2 காரியத்தை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:10 சொல்லுகிறது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். தேமா. கொலோசியர் 3:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிருப்பில் இருந்த போதும் சரி, சுவிசேஷத்து நிமித்தம் பாடுபட்டதும் சரி, சிறையிருப்பில் அடி வாங்கினதும் சரி, தேமா பவுலோடு சேர்ந்து எல்லாவற்றையும் சகித்தான், சிறையிருப்பில் இருந்தான். ஆனால் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த உடனே இந்த உலகத்தின் மீது பார்வை போனச்சு. இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை, இப்பிரபஞ்சத்தின் மீது வேஷம், இப்பிரபஞ்சத்தின் மீது வாழ்க்கை, பிரபஞ்சத்தின் ஞானம், இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி, இப்பிரபஞ்சத்தின் ஆசை, நண்பர்களோடு சேர்ந்துட்டு பாடுபடுறது, உபத்திரவப்படுறது, சுவிசேஷத்தை நிமித்தம் இதெல்லாம் வேண்டான்னு தூர விட்டுட்டு உலகத்துக்கு பின்பாக போய்விட்டான் என்று பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின 3:1 குறித்து வாசித்து பாருங்க. சர்தை சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ உயிருள்ளவள் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவளாய் இருக்கிறா. நீ உயிருள்ள நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நீ எப்படி தான் இருக்க? செத்து தான் இருக்கு. சர்ச்சு கூட அப்படி தான் இருக்குது, உயிருள்ளன்னு நினைக்கிறோம். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் அல்லாதவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்றும் சொல்லுகிற காலத்தில் இருக்கிறோம். ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தினா கர்த்தர் உங்களை வாந்தி பண்ணி போட்டுருவார்னு போடப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நல்லா சம்பத்தோடு இருக்கிறேன்னு சொல்லுவாய் அப்படின்னு போட்டிருக்கு. இல்லை சர்ச்சு நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன நல்லா இருக்கேன்? வெளிப்புறமாக சொல்லிட்டு வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தருக்காக உண்மையாக வாழ ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். யூதாஸ் காரியத்தை குறித்து உங்களுக்கு தெரியும், கேயாசியை குறித்து உங்களுக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, இந்த 2 பேரும் பண ஆசையில் போனார்கள். இல்லை, எனக்கு ஆச்சரியமான ஒன்று, மார்க் 14:11 அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினார்களாம். யூதாஸுக்கு என்ன செஞ்சார்களாம்? வாக்குத்தத்தம் பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்குது. 30 வெள்ளிக்காசு கொடுப்போன்னு வாக்குத்தத்தம் பண்ணினார்களாம். அவன் திருடனும் பண ஆசை உள்ளவனுமா இருந்தான். அப்போஸ்தல பட்டம் போச்சு, சிங்காசனம் போச்சு, கிரீடம் போச்சு, நியாயம் தீர்க்கிறது போச்சு. உலக மனுஷன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெருசானிட்டான். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் தான் பெருசு. யூதாஸ். கேயாஸ் என்ன செஞ்சான்? எலிசா அடுத்தது கேயாஸ் தான் ஸ்தானத்துக்கு வரணும். ஆனால் மாற்று வஸ்திரத்துக்கும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் ஆசைப்பட்டு கடைசியில் குஷ்டரோகியாக மாறி போயிட்டான். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, 2 ராஜாக்கள் 8 ராஜாவே கூப்பிட்டு கேயாசி இடத்துல என்னென்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு விசாரிக்கிறான். இவன் குஷ்டரோகத்தோடு இருந்தே பிரசங்கம் பண்ணினான் என்று போடப்பட்டிருக்கிறது. பல பேர் இன்றைக்கி குஷ்டரோகியாக இருந்துட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் பிரசங்கம் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். குஷ்டரோகியும் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அந்த பிரசங்கம் எழுப்புதலை கொண்டு வராது. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் இன்னைக்கு நமக்குள்ள பார்வையை மாற பண்ணுவாராக. இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக பார்வை மாறியே ஆகணும். எத்தனை பேர் மோசேயின் பார்வை வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இயேசுவின் பார்வை வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பவுலின் பார்வை தேவை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? எழும்புங்களேன், வேகமாக எழும்புங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.